நாமக்கல் மாவட்டம் பள்ளிப்பாளையத்தில் ஜனநாயகன் திரைப்படத்திற்கு அரசின் நிர்ணய விலையை விட கூடுதல் கட்டணம் வசூலிக்கப்படுவதாக கூறி ரசிகர்கள் தனியார் திரையரங்கில் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு நிலவியது. இது தொடர்பான காட்சிகளை பார்க்கலாம். 300 ரூபாய்க்கு வாங்கி 1000 ரூபாய் விற்கிறாங்க. கம்பெனியில சொன்ன எடுக்க நாங்கள் விற்கிதான் ஆகணும்னா தமிழ்நாடு ஃபுல்லாக யாரும் டிக்கெட் எடுக்கலாம்னு சொல்லுங்க. தமிழ்நாடு ஃபுல்லாக 9 மணிக்கு ஆன்லைன் டிக்கெட் கொடுக்க சொல்லுங்க, கொடுத்தாங்க எல்லாத்துக்கும். யார் விற்க சொன்னாங்க? யார் கூப்பிட்டாங்க? சிஎம் ஆஃபீஸ்னு கூப்பிட சொல்லு. 300 ரூபாய்க்கு எவ்வளோ தரது? அப்புறம் உங்க கட்சியிலேருந்து கூப்பிடு, எங்கேருந்து கூப்பிட்டாங்களோ கூப்பிடு. 300 ரூபாய் யார் விற்க சொன்னாங்க? உங்க ஃபோன் பண்ண கம்பெனி போட்டுருக்கீங்க. 300 ரூபாய் விற்கிறாங்கன்னு சொல்ல. சொன்னீங்க தானே இதுவரைக்கும் விஜய் தொடர்ந்து டிக்கெட் வாங்கி எங்கிட்ட 100 200 வாங்கி 500 1000 வித்தவங்க தான். இன்னைக்கு வந்து 300 500 ரூல்ஸ் கிடையாது. 200 ரூபாய்க்கு டிக்கெட் வாங்கிட்டு 1000 ரூபாய்க்கு வித்தாங்க போன படத்துக்கு. இதே ஜனவரி மாசம் 200 ரூபாய் 300 ரூபாய்க்கு வாங்கி 1000 ரூபாய். நாளை வெளியாக உள்ள ஜனநாயகன் திரைப்படத்திற்கான டிக்கெட்டுகள் 300 முதல் 800 ரூபாய் வரை விற்பனை செய்யப்படுவதாக ரசிகர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். இதற்கு பதிலளித்த திரையரங்க நிர்வாகம், பட விநியோக நிறுவனம் கூறியபடியே டிக்கெட் விற்பனை நடைபெறுவதாகவும், இதற்கு முன்பும் ரசிகர்களே குறைந்த விலையில் வாங்கிய டிக்கெட்டுகளை அதிக விலைக்கு மறு விற்பனை செய்ததாகவும் கூறியது. தகவல் அறிந்து வந்த போலீசார் இரு தரப்பினரையும் சமரசம் செய்து அனுப்பி வைத்தனர். பின்னர் டிக்கெட்டுகள் முழுவதும் விற்று தீர்ந்ததாக அறிவிக்கப்பட்டதால் ரசிகர்கள் ஏமாற்றத்துடன் திரும்பி சென்றனர். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்லருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட், இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.